மகர ராசி அன்பர்களே, நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்னென்ன? பிரதிகூலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருக்கிறதா? அதனால் பிரச்சனை ஏற்படுமா? இந்த மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவற்றையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வழக்கம் போல் சாதக பலன்கள். நவம்பர் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கிற மாதம். வேலை கிடைக்கப் போகிறது. ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சரி, ஃபஸ்ட்லேருந்து வரலாம். அதாவது வேலையிலிருந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 10 மற்றும் 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது தான் நவம்பர் மாதம். சூரியன் 10ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் அது விசேஷமான ஒரு பலம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 10ல் சூரியன் இருக்காருன்னா அவர் அவர் செய்யக்கூடிய வேலையினால தான் கண்டறியப்படுவார். அவர் யாருன்றது உலகத்துக்கு தெரியும். அல்லது அவருடைய பாரம்பரியத்தினால் இந்த குடும்பத்திலேருந்து வந்தார்ப்பா இவர் அப்படின்றதுனால அவர் தெரிய வருவார். அல்லது அவருடைய வீரதீர செயல், தியாகம், அவருடைய அந்த பொது வாழ்க்கை, பொதுநலம், இதற்காக அவர் தெரிய வருவார். அப்படி இப்போ 10ல் சூரியன் இருக்கார். அதனால் நீங்கள் உங்களுக்கான வேலையை அடைய போகிறீர்கள். வேலையே இல்லை, வேலை கிடைக்கும். ஒரு பாயிண்ட். வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல, சேலரி வருதுன்றதுக்காக வேலை செய்கிறதுக்கு நீங்கள் விரும்பலை. எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நான் ஏதாவது பண்ணி இருக்கணும், எனக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், அல்லது ஒரு ஸ்கோப் இருக்கணும் என்னோடய டெவலப்மெண்ட் ஃப்யூச்சருக்கு. அந்த வேலை நான் செஞ்சால் நான் ஃப்யூச்சரில் நல்லா இருப்பேன், அதில் அடுத்தடுத்து நான் போக முடியும் அப்படின்னு இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் அந்த வேலையை செய்யணும் அப்படி நினைக்கிறவங்க அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கான அம்சம் சிறப்பாக இருக்குது. தசாபக்தி மட்டும் ஒத்துழைச்சா இந்த முடிவை நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். அப்போது இந்த வேலை சம்பந்தமான விஷயம் நல்லா இருக்குது. அதே போல் வேலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலை தான், ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு. இது எதனாலன்னா சூரியன் 10ல் இருக்கிறத வச்சு மட்டும் நம்ம பலனை சொல்ல. ஒரு பலன் நம்ம சாதாரணமாக சொல்கிறோன்னா, ஒரு கிரகம் தந்ததுன்னா இது கிடைக்குங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படி சொல்லுவோம். அதுக்கு நிறைய கிரகங்கள் துணை புரிஞ்சுதுன்னா கிடைச்சே தீரும், நீங்கள் முயற்சி பண்ணலாம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்.